Om Shanti. ஓம் சாந்தி. Everyone's love remembrances. I just shared with Baba with lots of love. அனைவருடைய அன்பையும் Baba நினைவுகளையும் பாபாவோடு நான் அன்போடு பகிர்ந்து கொண்டேன். was looking at each child. பாபா ஒவ்வொரு குழந்தையையும் பார்த்து And Baba கொண்டிருந்தார். said, each பாபா child சொன்னாங்க, ஒவ்வொரு is a குழந்தையும் diamond for me. எனக்கு ஒரு வைரத்தை போன்றவர் Is very அப்படின்னு சொன்னாங்க. valuable. மிக மிக மதிப்பு வாய்ந்தவர். ஒவ்வொரு And குழந்தையும் each தனக்கு child மிகவும் should மதிப்பு வாய்ந்தவர். ஒவ்வொரு see one's own குழந்தையும் value also. தன்னுடைய சொந்த மதிப்பை பார்க்க வேண்டும். So how do you, Baba said, maintain பாபா சொன்னாங்க, that Baba நீங்க மெயின்டைன் பண்ணணும். has அதாவது unlimited love பாபாக்கு for each என் one of us. மீது Unlimited ஒவ்வொருவர் love. மீதும் பாபாவிற்கு எல்லையற்ற அன்பு Baba is உள்ளது. ocean of love. பாபா அன்பு And சாகரமாக Baba இருக்கின்றார். fills பாபா everyone with lot of love. ஒவ்வொருவரையும் அன்பினால் நிறைக்கின்றார். And after few moments, I said, Baba, சில with நொடிகளுக்கு this பிறகு love நான் we have brought, கூறினேன், I have brought bhog for பாபா you. நான் அன்போடு தான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு Baba நான் சொன்னேன். accepted bhog. பாபா போகை ஏற்றுக்கொண்டார். And then Baba said, அதன் when you பிறகு come to பாபா Baba, சொன்னாங்க, sit in நீங்க front of பாபாட்ட Baba. வரும்போது பாபா முன்னால நீங்க அமர்ந்து கொள்ளணும். What do you receive? உங்களுக்கு என்ன கிடைக்கும்? So I said, Baba's blessings. நான் சொன்னேன், பாபாவுடைய So ஆசீர்வாதங்கள். Baba said, okay, what பாபா blessings you want சொன்னாங்க, for now? இப்போ உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணும் அப்படின்னு I பாபா said, கேட்டாங்க. Baba, I've been thinking நான் சொன்னேன், பாபா that I நான் want two சிந்தித்து blessings. கொண்டிருந்தேன். எனக்கு 2 Always to be ஆசீர்வாதங்கள் வேணும். cheerful ஒன்று and always to be எப்பொழுதும் very முக sweet. மலர்ச்சியோடு இருப்பது, மற்றும் எப்பொழுதும் இனிமையாக இருப்பது. Constantly my thoughts, my எப்பொழுதும் words, my என்னுடைய எண்ணங்கள், drishti, என்னுடைய வார்த்தைகள், என்னுடைய திருஷ்டி everything very, very அனைத்துமே cheerful மிக and மிக also sweet. முக மலர்ச்சி So மலர்ச்சி Baba looked at உடையதாகவும் me and Baba இனிமையானதாக இருக்க said, வேண்டும் அப்படின்னு கேட்டேன். follow பாபா Brahma என்னை Baba. பார்த்து சொன்னார், பிரம்மா பாபாவை So Brahma பின்பற்றுங்கள் Baba அப்படின்னு was சொன்னார். always, பிரம்மா பாபா எப்பொழுதும் always cheerful. When I say always, எப்பொழுதும் முக always. மலர்ச்சியோடு இருந்தார். எப்பொழுதும் அப்படின்னு நான் சொல்லும் பொழுது, எப்பொழுதும்னா Baba said that எப்பொழுதுமே. when you have connection with Baba, yoga with Baba, பாபாவோடு நீங்க யோகத்துல you இருக்கும்போது, definitely பாபாவோடு become உங்களுக்கு very cheerful, கனெக்ஷன் very இருக்கும்போது, cheerful. நிச்சயமாக நீங்க எப்பொழுதுமே மலர்ச்சி And உடையவராக also இருப்பீங்க. always remember எப்பொழுதும் நீங்க நினைவில் your கொள்ளணும், birthright. உங்களுடைய பிறப்பு உரிமையை நீங்க எப்போதுமே So what உங்கள் birthright நினைவுல should we வச்சிருக்கணும். remember? Baba says success பாபா and also சொன்னாங்க, victory. வெற்றி மற்றும் Victory is for your personal journey விக்ட்ரி. and 2 success வார்த்தை for ஆங்கிலத்துல, ஆனா us. தமிழ்ல ஒரே வார்த்தை விக்ட்ரி, அப்புறம் சக்சஸ் அப்படின்னு சொல்றோம். வெற்றி Always என்பது remember உங்களுடைய these தனிப்பட்ட two words. வாழ்க்கைக்கு இந்த 2 வார்த்தைகளை எப்பொழுதும் And you நினைவில் will கொள்ளுங்க. always have power. பாபா சொல்றார், அதுல உங்களுக்கு You will அதிகமான feel சக்தி strong. இருக்கு. அப்போ நீங்க பலமாக உணர்வீர்கள். Baba said that any task, any பாபா program which சொல்றார், you எந்த create, ஒரு காரியம் அல்லது எந்த ஒரு like நிகழ்ச்சியை நீங்க mentioned to உருவாக்கும் Baba, போதும், என்ன பாபாட்ட நான் சொன்னேன், whatever Baba said, you prepare physically, karma பாபா yoga. சொல்றார், நீங்க கர்ம யோகா, அதாவது அந்த நிகழ்ச்சிக்காக ஸ்தூல But அளவுல what is ஏற்பாடுகளை important செய்யும் is போது to create முக்கியமானது such என்ன lovely அப்படின்னா, and powerful vibrations அப்படிப்பட்ட அன்பான சக்திசாலியான that அதிர்வலை anyone who comes is உருவாக்குவது touched by those அதைவிட vibrations. முக்கியம். யாரு நீங்க தொடர்புல வந்தாலும் இந்த அதிர்வலைகளால் அவர்கள் தொடப்படுகிறார்கள். Souls should be touched. ஆத்மாக்கள் தொடப்பட வேண்டும் இந்த அதிர்வலைகளால். For that, Baba அதற்கு says, நீங்க என்ன செய்யணும் you அப்படின்னா, have to charge your battery. பாபா சொல்றார், உங்களுடைய And charging பேட்டரியை நீங்க battery, சார்ஜ் பண்ணணும். go in
deep silence. சக்தியூட்டணும். அதற்கு நீங்க மிக ஆழமான Be very மௌனத்துல செல்ல vigilant. வேண்டும். மிக மிக அமைதி And நிறைந்தவராக if you இருங்கள். do that every அதை hour, நீங்க charge your செய்தீங்க. battery, ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுடைய பேட்டரியை then the நீங்க place, சார்ஜ் பண்ணுவீங்க, சக்தி ஊட்டுவீங்க whole அப்படின்னா place will have such அந்த முழு powerful இடத்திலையும் vibration அப்படிப்பட்ட of Baba's சக்திசாலியான presence also. அதிர்வலைகள் இருக்கும். பாபா அங்கு Baba பிரசன்னமாகி, said, அதாவது charge இருப்பதனுடைய battery, முழு அந்த everyone, அதிர்வலைகள்ல அது everybody பரவும். just very happy, அனைவரும் very happy. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா That is cheer. இருக்குப்பீங்க. And then you will see the wonder and அப்போ the உங்களால magic. அற்புதங்களையும் அங்க நிகழும் அந்த அதிசயங்களையும் உங்களால் And பார்க்க then முடியும். you will definitely, that's your அப்பொழுது success. நிச்சயமாக இதுதான் உங்களுடைய வெற்றி. இங்க சக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. வெற்றிக்கு இரண்டு Baba says வார்த்தைகள் when ஆங்கிலத்துல, you go சக்சஸ் in ஒண்ணு, silence, not only வெற்றி. your வெற்றி battery ஒண்ணு. is charged, நீங்க அமைதியில மௌனத்துல இப்படி போற போது but it உங்களுடைய also பேட்டரி creates சார்ஜ் ஆகிறது atmosphere. மட்டும் இல்ல, ஆனால் அது ஒரு வாத்தாவரன், ஒரு சூழலை உருவாக்குகிறது. So Baba சூழல்ல says நம்மளை even சுத்தி amongst இருக்கிற அந்த yourself, அதிர்வலைகள். just sweet sharing of sweet drishti, loveful இந்த drishti, இனிமையான திருஷ்டி, அன்பான திருஷ்டியை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். because that loveful and sweet ஏனென்றால் drishti அந்த also அன்பு will நிறைந்த create the இனிமையான atmosphere திருஷ்டி of என்பதும் Baba's கூட love. பாபாவின் அன்பின் So வாத்தாவரன், today Baba சூழலை was உருவாக்குகிறது. giving blessings for பாபா our program because I did நம்முடைய say to நிகழ்ச்சிக்காக Baba, ஆசீர்வாதங்களை கொடுக்கின்றார். நான் பாபாட்ட that we சொன்னேன், need your blessings. பாபாவுடைய ஆசீர்வாதம் வேணும் So Baba அப்படின்னு. said ஒரு blessings நிகழ்ச்சிக்கு are there, தயாராகிக்கிட்டு but இருக்காங்க. what you all have to do ஸோ also to பாபாவுடைய value that. ஆசீர்வாதம் உங்களுக்கு So இருக்கு, then ஆனா others நீங்க will செய்ய feel that வேண்டியதும் blessing. அதிமுக்கியமானது. அப்ப மற்றவர்களும் கூட அதை உணர முடியும் Baba said அப்படின்னு பாபா definitely சொன்னாங்க. remember success is your பாபா birthright. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பிறப்பு உரிமை என்பதை Then ஞாபகத்துல Baba gave வச்சுக்குங்க. lots of love அதன் remembrance பிறகு பாபா for everyone. மிக அதிகமான அன்பையும் நினைவையும் அனைவருக்கும் கொடுத்தார்கள். Mm. Om Sh- ஓம் சாந்தி. Om Shanti. Didi, can you see us in Peace Village? திதி, Hello, பீஸ் hello. வில்லேஜ்ல எங்களை எல்லாம் உங்களால பார்க்க முடியுதான்னு கலா Sure. சிஸ்டர், Screen also, கலா தீதி please. கேக்குறாங்க. Share the screen. பிரதர் சார்லி வந்திருக்காங்க Here. பீஸ் வில்லேஜுக்கு. Do you see Brother Charlie? ஒரு சில நாட்கள் பிரதர் சார்லி பீஸ் வில்லேஜ்ல இருப்பாங்க. விசேஷமான வகுப்புகள், So முரளி Baba கிளாஸ் said முடிஞ்ச today உடனே was ஒவ்வொரு நாளும் நடக்குது. Baba's special நேற்றைய love for அறிவிப்பு you. அது. You have பாபாவினுடைய come to விசேஷமான share அன்பு with உங்களுக்கு everyone, இருக்கு. not only நீங்கள் love, அனைவருக்கும் but Baba's அன்பை blessings மட்டுமல்ல, also. பாபாவின் I am ஆசீர்வாதங்களையும் sure that அனைவரோடும் பகிர்ந்து everyone in கொள்ள the நீங்க retreat வந்திருக்கிறீங்க. will have some ரிட்ரீட்ல இருக்கிற special, ஒவ்வொருவரும் wonderful, beautiful விசேஷமான experience. அழகான அனுபவங்களை So lots பெறுவார்கள் என்று நான் of love from நினைக்கின்றேன். Baba. உங்கள் Brother Charlie. Om அனைவருக்கு Shanti. உங்களுக்கு பாபாவினுடைய அதிகமான அன்பு நினைவு. Om ஓம் Shanti. சாந்தி. Didi, it is so தேவி, lovely to ஓம் சாந்தி. be here in Peace Village and பீஸ் வில்லேஜ்ல இருக்கிறது listening மிக to Baba's அழகான beautiful விஷயமாக message. இருக்கு. I was பாபாவினுடைய அழகான really less than 24 செய்தியை நீங்க hours, but கொண்டு I'm வந்துறீங்க. நான் இங்க battery 24 மணி நேரம் charged குறைவாக as தான் well. இருக்கு, ஆனா என்னுடைய பேட்டரி It's really அதிகமாக beautiful சார்ஜ் to ஆகி இருப்பதை experience நான் this உணர்றேன். lovely இங்க company. மிக அழகான ஒரு சூழல்ல நான் And இருக்கிறேன். ரொம்ப சிறப்பாக usually இருக்குன்னு when சொல்றாங்க வாத்தாவரன். I just come பொதுவாக from நான் இங்க time to வரும்போது time, நான் come very காலத்தின் quickly, but அழைப்புங்கிற then நிகழ்ச்சிக்கு maybe this வேகமா time we வந்துட்டு have வேகமா போயிடுவேன். a lovely gathering ஆனா of this family. இந்த So இந்த I'm முறை really பாபாவினுடைய looking forward அழகான to meeting குடும்பத்தின் ஒன்று everyone கூடல் here. இருக்கிறது. இங்க And our அனைவரையும் theme சந்திப்பதில் நான் is மிக மகிழ்ச்சி fast so அடைகின்றேன். fast and fast so கடைசியில first. I was வேகமா wondering, ஃபர்ஸ்ட்ல போற do you have any அந்த thoughts விஷயம், to share with அதை us பத்தி before we உங்களுக்கு
அதை பத்தி begin உங்களுக்கு ஏதாவது எண்ணங்கள் இருக்கா? our நாங்க அதை study. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில நாட்கள் நாங்க இந்த நிகழ்ச்சியை செய்ய போறோம். உங்களுடைய கருத்துக்கள் To கடைசியாக go வந்து வேகமாக to வந்து be முதலில் வருவதை first, பற்றி இருக்கிறதா Daddy அப்படின்னு கேக்குறாங்க. Prakash Mani used to say, தீதி சொல்றாங்க, பிரகாஷ் மணி whatever சொல்லுவாங்க, நீங்க you முதல்ல have to do, வரணும் I will do அப்படின்னா first. நீங்க எதை So if you do செய்யணும்னாலும் first, நான் you முதல்ல will be அதை first, செய்யணும். right? நீங்க முதல்ல அதை ஒரு It's விஷயத்தை not I செஞ்சீங்கன்னா நீங்க receive முதல்ல something, இருப்பீங்க but இல்லையா? I do first. எனக்கு வந்து Many ஏதோ ஒண்ணு times we கிடைக்கணும் saw Daddy அப்படிங்கறது இல்ல. Prakash Mani முதல்ல like, நான் செய்யறேன். if you தாதி come in the பிரகாஷ் மணி எப்போதும் classroom என்ன and சொல்லுவாங்க, see நீங்க கிளாஸ் ரூம்ல nobody is there, வரும்போது not many யாருமே there, இல்ல, then you say, அப்படி okay, இல்ல let me எனக்கு கொஞ்சம் go. பேர் தான் I'll இருக்காங்க come later. அப்படின்னா But other நான் days, போயிட்டு let me அப்புறம் வரேன் sit and I அப்படின்னு will சொல்லுவோம். come ஆனா தாதி first என்ன சொல்லுவாங்க, நான் because I வந்து am முதல்ல sitting. உட்கார்றேன், அப்புறம் நான் என்ன பார்த்து பலர் வரட்டும் Everything அப்படின்னு is number தாதி one, சொல்லுவாங்க. தாதி then பிரகாஷ் you மணி. will இதனால எல்லாத்துலயும் definitely நம்பர் be ஒன் number one, எடுத்துக்கங்க. right? நிச்சயமாக நீங்க அப்ப நம்பர் ஒன்னா So வருவீங்க lots இல்லையா? of love, good wishes எல்லாத்தையும் நாம for முதல்ல the செய்யும் weekend பொழுது நாம retreat ஒன் to வருவோம். everyone. எல்லாருக்கும் இந்த Om Shanti. ரிட்ரீட் நிகழ்ச்சிக்காக விசேஷமான Thank வாழ்த்துக்கள். you, ஓம் Didi. சாந்தி Om அப்படின்னு Shanti. தேவி சொல்றாங்க. Bye bye. Om Shanti from all of us. It's a எல்லாம் nice பெண் group. சொல்றாங்க. Definitely the invitation was for those who have just come within the last few years. But I think the இந்த response is கடைசி more சில than that. வருடங்கள்ல We have many வந்தவங்களுக்கான more நிகழ்ச்சி time இது. yogams mix. Om Shanti. Om Thank you. Shanti. Thank Thank you you. so much. चलो ओम शांति। अव्यक्त परिवार में आपका स्वागत है। आज है दिन 31। ஓம் சாந்தி. ज्वाला அவ்யக்தி स्वरूप பரிவாரில் स्थिति அனைவரையும் मेरे வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாள் 31. உங்களுடைய शक्तिशाली ஜுவாலாரூப याद का ஸ்திதியில் अनुभव करो। நிலைத்திருந்தவாறு சக்தி வாய்ந்த நினைவை आज का அனுபவம் विषय है செய்யுங்கள். दिल मन இன்றைய बुद्धि தலைப்பு एक बाप की तरफ இதயம், மனம், अव्यक्त புத்தி इशारा। ஒரே ஒரு தந்தையோடு याद को இணைந்திருப்பது இன்றைய शक्तिशाली தலைப்பு. இன்றைய बनाने के அவ்யக்த लिए இஷாரா. विस्तार में जाते எந்த सार ஒரு की स्थिति का விரிவாக்கத்திலும் अभ्यास कम न हो। எந்த ஒரு विस्तार விரிவாக்கத்திற்கும் में செல்லும் सार को முன்னர் लेना உங்கள் चाहिए। நினைவை சக்தி மிக்கதாக खाओ ஆக்க पियो வேண்டுமாயின் सेवा करो, சாராம்ச लेकिन ஸ்திதியின் न्यारेपन को பயிற்சியும் नहीं எந்த खोओ। விதத்திலும் குறைவடையக்கூடாது. साधना अर्थात விரிவாக்கத்தில் शक्तिशाली याद। சாராம்சத்தை மறந்து விடாதீர்கள். निरंतर बाप के साथ दिल உண்ணுங்கள், का பருகுங்கள், संबंध। சேவை செய்யுங்கள். ஆனால் साधना इसको नहीं பற்றிற்று कहते இருப்பதை कि மறக்காதீர்கள். सिर्फ ஆன்மீக योग में முயற்சி बैठ என்றால் के, சக்திமிக்க நினைவை लेकिन கொண்டிருப்பதும் जैसे இதயத்தின் शरीर உறவு से முறையை சதா बैठते हो தந்தையுடன் கொண்டிருப்பதும் वैसे ஆகும். दिल ஆன்மீக मन முயற்சி बुद्धि என்றால் एक யோகத்தில் बाप की அமர்ந்திருப்பது तरफ மாத்திரம் அல்ல, ஆனால் बाप பௌதிகமாக के साथ அமர்ந்திருப்பதைப் साथ போன்றே बैठ உங்கள் जाएं। இதயம், மனம், புத்தியும் ऐसी தந்தையின் தொடர்பில் एकाग्रता இருப்பதுடன் ही சதா ज्वाला को அவருடனேயே प्रज्वलित அமர்ந்திருப்பதாகும். करेंगी। இத்தகைய ஒருமைப்பாட்டை अभी हम கொண்டிருப்பதால் मोहिनी ஜுவாலை दीदी जी से सुनेंगे। ஏற்றப்படும். இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம்.
को सदगुरु बाबा का याद प्यार। ஓம் सभी ने बाबा சாந்தி. से वरदान लिए, राइट? சத்குரு பாபாவினுடைய அன்பும் நினைவும் बाबा का प्यार அனைவருக்கும். எல்லாரும் பாபா கிட்ட இருந்து ஆசீர்வாதங்கள் எடுத்துக் கொண்டீர்களா? பாபாவினுடைய सदा அன்பு ही मुस्कुराते रहो और मधुरता। பாபாவின் அன்பு என்பது कभी कभी थोड़ा से எப்பொழுதும் पुराने संस्कारों முகமகிழ்ச்சியோடு के कारण இருப்பதும் அனைவருக்கும் இனிமையோடு कड़वापन आ இருப்பதும் जाता है ना, ஆகும். बिटरनेस होती है। சிலப்போ பழைய சமஸ்காரங்கள் இருக்குது, சில तो கசப்பான बहुत अटेंशन बाबा ने தன்மை कहा ना நம்ம கிட்ட பழைய कि பழக்க कुछ कर्म வழக்கங்களால் योग का बहुत இருக்கின்றது. करते हैं பாபா ना, சொல்றாங்க, तो நீங்க बीच बीच இதற்கு में बैटरी கவனம் जरूर கொடுக்கணும். चार्ज करो। நீங்க நிறைய கர்ம யோகா செய்யும் कोई பொழுது बैटरी बहुत डाउन हो நடுநடுவுல जाती है ना, உங்களுடைய பேட்டரியை நீங்க சார்ஜ் பண்ணிக்கணும். तो वातावरण பேட்டரியில अलग हो சக்தி जाता है। இல்லாத போது, ரொம்பவும் குறைவடைஞ்சிருக்கு அப்படிங்கிறப்போ அந்த मुझे बहुत अच्छा வாतावरण लगा जब बाबा कह வித்தியாசமானதாக रहे थे ஆகிவிடும். சூழல் कि நம்மை சுற்றி இருக்கிற அந்த थोड़ा அதிர்வலைகள் डीप साइलेंस में வித்தியாசமானதாயிடும். चले जाओ அப்போ பாபா சொல்றாங்க, நீங்க और அப்படிப்பட்ட जो भी ஆழமான सेवा करनी மௌனத்திற்கு है, போகணும். हाँ, उसमें वातावरण அப்போ का बहुत நீங்க प्रभाव என்ன पड़ता है சேவையே செய்யணும் அப்படின்னாலும் और वातावरण हमारी நீங்க वृत्ति और वाणी से அந்த बनता है। வாतावरणக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், கவனத்தை கொடுக்கணும். तो ஏன்னா मधुरता का गुण அந்த வாतावरण और நம்மை சுற்றி सबको இருக்கும் அந்த சூழல் நம்மளுடைய பழக்க प्रभावशाली भी रहेगा। வழக்கங்கள்ல நிறைந்திருக்கு. அப்போ இந்த இனிமை அப்படிங்கிற और அந்த ஒரு वातावरण से நற்குணம், सबके दिल को நற்பண்பு भी என்பது எல்லாத்தையுமே சிறப்பானதாக छू ஆக்கிவிடும். लेता है। அப்போ तो दिल, मन और ஒரு बुद्धि, நல்ல வாतावरण சூழல் அப்படிங்கிறது मन और எல்லாருடைய दिल में क्या இதயத்தையும் फर्क है? தொட்டுவிடும். कोई அதனால कहता है मेरा दिल இதயம், से प्यार மனம், है, புத்தி, मैं दिल से शुक्रिया कर रहा हूँ। மனதுக்கும் ये புத்திக்கும் नहीं कहते நடுவுல मैं என்ன मन से வித்தியாசம் शुक्रिया இருக்கு? कर रहा हूँ, ये भी नहीं कहते சில मैं பேர் நான் बुद्धि से शुक्रिया இதயத்திலிருந்து कर रहा சொல்றேன் हूँ, அப்படின்னு சொல்லி, நான் மனதின் மூலம் दिल நான் से। மனதார சொல்றேன். ஆனா कोई भी काम जब किया என்னுடைய जाता है ना, दिल से இதயத்திலிருந்து किया நான் जाता நன்றி है சொல்றேன் तो அப்படின்னு बहुत சொல்லுவாங்க. अच्छा होता है। மனதிலிருந்து நன்றி तो சொல்றேன்னு दिल சொல்ல से மாட்டாங்க. करते हैं ஆனா ना तो இதயத்திலிருந்து, एकाग्रता அப்போ ஒரு होती है। இதயபூர்வமாக ஒரு காரியம் செய்யும் போது அது மிக சிறப்பாக இருக்கு. फिर அப்போ सेम உங்களுடைய बात हो இதயத்தை जाती நீங்க है मेरे எதுலயாச்சும் कि போட்டுட்டீங்க मन அப்படின்னா, नहीं है வச்சுட்டீங்க, करने का, உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு அப்படின்னா, तो मुश्किल அது लगता है। அங்க மன मन नहीं ஒரு है நிறை करने का மன ஒருமைப்பாடுங்கிறது இயற்பாக இருக்கும். तो लगता है ये तो அப்போ बहुत है। இப்போ तो என்னுடைய दिल இதயம் से और அங்க मन से இல்லைன்னு करते சொன்னீங்க, हैं எனக்கு இதுல तो அவ்வளவு सब இஷ்டம் शांत இல்லை हो அப்படின்னு जाता है। சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அதுல கவனம் अभी हम கொடுக்கறதும் सभी சிரமமாக இருக்கும். कोशिश உங்களுடைய करके ये अभ्यास करेंगे இதயத்தையும் மனதையும் ஒரு हर விஷயத்துல घंटे போட்டீங்கன்னா में அது நமக்கு சுலபமாக साइलेंस இருக்கும். में இந்த जाके பயிற்சியை நாம ஒவ்வொரு மணி बैटरी चार्ज நேரமும் करके செய்யலாம். और फिर ஆழமான सेवा शुरू करें। மௌனத்திற்கு நாம் செல்வோம். நம்முடைய பேட்டரியை நாம हो சக்திசாலி सकता है ஆக்கிக் करते भी கொள்வோம், होंगे, சார்ஜ் பண்ணுவோம். அப்போ राइट, நம்முடைய செய்யும் காரியம், फिर भी சேவை होंगे, எல்லாமே சிறப்பாக फिर भी இருக்கும். और अटेंशन बाबा कह रहे हैं तो हमें இதை நீங்க देनी ஏற்கனவே चाहिए। செய்வீங்களா तो बाबा क्या இருக்கும். कह रहे हैं பாபா कि दिल சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் और கவனம் मन கொடுங்க बुद्धि का அப்படின்னு பாபா சொன்னாங்க. பாபா இஷாரால என்ன சொல்றாங்க அப்படின்னா, मन बुद्धि एक बाप की तरफ हो, वही बैटरी चार्ज करना है உங்களுடைய ना। மனம், புத்தி, दिल मन உங்களுடைய बुद्धि மனம், புத்தி, एक இதயம் बाप की तरफ அப்படிங்கிறது हो। तो बाबा பாபாவோடு कहते हैं இணைந்திருக்கணும். कि இதுவே பேட்டரியை சக்திசாலி ஆக்குவது. உங்களுடைய நினைவை சக்திசாலி ஆக்கணும் அப்படின்னா, याद को शक्तिशाली बनाने के लिए, பாபா क्योंकि சொல்றாங்க, हम सब यही உங்களுடைய चाहते हैं हमारी நினைவை याद நீங்க சக்திசாலி शक्तिशाली बने, तो क्या ஆக்கணும். करना है? ஏன்னா அதுதான் நம்ம எல்லாருக்குமே विस्तार வேணும் में இல்லையா? आते सार நினைவு की स्थिति का அப்படிங்கிறது अभ्यास करो। சக்திசாலியாக இருக்கணும். அதற்கு நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, वही बात होती है எந்த ஒரு विस्तार में ना करके விரிவாக்கத்திற்கும் நாம செல்லும் முன்னாடி हर बात நம்முடைய पे ஸ்திதியை सार पर ध्यान நாம दो। तो வச்சிருக்கணும். बाबा कहते हैं பாபா इसका சொல்றாங்க, எந்த अभ्यास ஒரு करो, விரிவாக்கத்திற்கும் क्योंकि செல்றதுக்கு, विस्तार எதையும் में பெருசாக்குறதுக்கு बाबा முன்னாடி कहते हैं நீங்க सार को आप लोग भूल जाते हैं। சாரத்துல இருக்கிறத பயிற்சி பண்ணணும். பாபா சொல்றாங்க, நீங்க என்ன பண்றீங்க, விரிவாக்கத்துல போறதுனால சாரத்தை सुनो மறந்துடுறீங்க, देखो விஷயம் என்ன ऐसे அப்படிங்கறத மறந்துடுறீங்க. कि कोई நீங்க सार அப்போ मिले பாபா उसको। சொல்றாங்க, நீங்க तो எல்லாத்தையும் பார்க்கும் போதும் बाबा कहते எல்லாத்தையும் हैं கேட்கும் कि போதும் அதனுடைய சாரத்தை நீங்க பெறுவதாக இருக்கணும். சோ அப்போ பாபா சொல்றாங்க, खाओ पियो, वो भी तो जरूरी है ना। நீங்க सेवा करो, சாப்பிடுங்க, குடிங்க, लेकिन சேவை क्या करना செய்யுங்க. है, ஏன்னா இதுவும் அவசியமாக न्यारापन இருக்கா இல்லையா? न्यारेपन को मत ஆனா भूलो। சேவை செய்யும் போது நீங்க பற்றற்று இருப்பதை மறந்துடக் கூடாது.
खाएंगे नहीं तो शरीर कैसे चलेगा, राइट? ஸோ பாபா சொல்றாங்க விடுபட்டவர்களாக तो இருங்க. खुशी खुशी அப்பப்பா உடம்பு இப்படி करते வேலை करते செய்யும் அப்படின்னு न्यारेपन நம்ம की ரொம்ப लत விரிவாக்கத்துல लो, போகாம மகிழ்ச்சியா अर्थात இருங்க. शक्तिशाली याद निरंतर எப்பொழுதும் பற்றற்று இருப்பதை, விடுபட்டு இருப்பதை कहते மறந்துவிடக் बाप के கூடாது. साथ ஆன்மீக உறவு, दिल ஆன்மீக का முயற்சி संबंध அப்படின்னா हो। பாபா சொல்றாங்க நினைவு, हमारे दादा சக்தி दादी வாய்ந்த कहते थे நினைவின் प्यारे கூடவே बाबा, நாம मीठे बाबा, मेरे தொடர்ந்தும் बाबा, दादी இதயம், மனம், और दिल புத்தியோட से। தந்தையோட தொடர்புல तो இருக்கணும். बाबा कहते हैं தாதி कि ஜானகி எப்போதும் எப்படி சொல்வாங்கன்னா, இனிமையான பாபா, என்னுடைய பாபா அப்படின்னு சொல்லுவாங்க. क्या ஸோ करना है, பாபா दिल என்ன से याद சொல்றாங்க करना है। அப்படின்னா, நாம என்ன செய்யணும் இப்போ அப்படின்னா, நாம பாபாவை இதயபூர்வமாக நினைவு செய்யணும். साधना इसको नहीं कहते कि सिर्फ योग में बैठो, पर क्या करना है, ஆன்மீக दिल से। बाबा முயற்சி कहता है जैसे அப்படின்னா வெறுமனே யோகத்தில் அமர்ந்திருப்பது மட்டும் இல்லை, ஆனால் आत्मा शरीर में बैठती है, எப்படி दिल நீங்க मन बुद्धि பௌதிகமாக एक அமர்ந்திருக்கின்றீர்களோ बाबा அது कहते போலவே हैं உங்களுடைய இதயம், மனம், புத்தி என்பது बाकी தந்தையோடு की தொடர்பில் तरफ இருப்பது बाप के संबंध ஆன்மீக में ही முயற்சி बैठ எனப்படுகிறது. जाए, दिल से, मन से, बुद्धि தொடர்ந்தும் से பாபாவோடு एक बाप நம் के மனம், संबंध में புத்தி, बैठ जाए। இதயத்துல நாம बाबा कहते தொடர்புல हैं இருக்கணும். इसलिए एकाग्रता की பாபாவோடு ज्वाला நாம் को தொடர்புல இருக்கணும். प्रज्वलित करो। இத்தகைய तो बाबा மன कहते हैं यहाँ तो ஒருமைப்பாட்டை देखो, கொண்டிருந்தாலே ஜுவாலை मन ஏற்றப்படும். दिल मन இப்போ बुद्धि நாம அந்த மாதிரியான ஒரு சக்திசால तीनों की நினைவுல நாம एकाग्रता, அமர்ந்திருப்போம். அப்ப நம்முடைய वो இதயம், जो மனம் ज्वाला மற்றும் है, புத்தி என்பதும் ज्वालामुखी बाबा कहते மன हैं, योग ஒருமுகப்பாட்டோடு ज्वालामुखी होता ஒருவரில் है நிலைத்திருக்க வேண்டும். एकाग्रता। அப்பொழுது किसकी एकाग्रता, பாபா दिल சொல்றாங்க ஒரு मन बुद्धि। நல்ல பாதிப்பு तो என்பது सब बैठो, இருக்கும். நாம எதுல மனநிலை, एकदम ஒரு ऐसे நிலை, बैठो जैसे மன ஒருமைப்பாடு எதுல இருக்கணும்னா இதயம், மனம், एक ही புத்தி. बाप के साथ, ஸோ நம்ம எல்லாருமே एक இப்ப के साथ ही சில मन संबंध। நிமிடங்களுக்கு ஒரே ஒரு தந்தையோடு நாம் இருக்கின்றோம், அனைத்து உறவு முறையும் அவரிடம் கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற அந்த நிலையில நாம் இப்பொழுது அமர்ந்திருப்போம். ஓம் சாந்தி. ओम शांति। बाबा तेरी मीठी मुरली की धूम सुन कर के मन हर्षाए। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி, ஒரிஜினல் தேதி ஜனவரி 7, अव्यक्त वाणी 1978. तारीख है 7 जनवरी அயல்நாட்டு 1978। தந்தை அயல்நாட்டு குழந்தைகளை विदेशी बाप சந்திக்கின்றார் की என்பது विदेशी முரளியினுடைய बच्चों से தலைப்பு. मुलाकात। உங்களுடைய மனோபாவம் என்பது ஏன் குறும்புத்தனம் செய்கின்றது என்பதற்கு உங்களுக்கு காரணம் இப்பொழுது தெரிகின்றது. இந்த மனோபாவத்தை ஆட்டி அசைக்க முடியாததாக ஆக்குவதற்கான சுலபமான வழிமுறையும் இருக்கிறது. 2 வார்த்தைகள் உள்ளது, वृत्ति ஏன் चंचल மற்றும் होने का எதற்கு. कारण क्यों என்ன, और क्या, ஏன், என்ன என்ற 2 यही तो வார்த்தைகள் शब्द இருக்கிறது. हलचल இதுவே दिलाते உங்களுடைய हैं। और மனோபாவம் एक शब्द குறும்புத்தனம் செய்வதற்கான नथिंग காரணமாக अचल बना இருக்கிறது. देता இந்த है 2 வார்த்தைகள் உங்களை और ஏற்றத்தாழ்வுகளில் बना கொண்டு ही है வருகின்றது. और ஆனால் हुआ ही बड़ा எதுவுமே है। புதிதல்ல என்னும் ஒரு इसके வார்த்தை, सिवाय और कोई சொற்சொடர் बात என்பது உங்களை भी ஆட்டி अचंचल அசைக்க होगी। முடியாதவர் ஆக்கிவிடும். नथिंग அது न्यू நடக்க विल வேண்டும், அது और ஏற்கனவே क्या செய்து समाप्त हो முடித்தாகிவிட்டது. जाता है। உங்களுக்கு இதை தவிர வேறு எந்த कैसी भी எண்ணங்களும் बात आ இல்லாமல் जाए, இருக்குமானால் चाहे குறும்புத்தனம் हंसी என்பது की இருக்க முடியாது. चाहे वाणी की,
எதுவுமே புதிதல்ல चाहे அப்படிங்கிற விஷயம் संपर्क உங்களிடம் संबंध இருக்கும்போது की ஏன் என்ன लेकिन என்பது முடிவுக்கு வந்துவிடும். क्या எந்த சூழ்நிலை लाखों क्वेश्चन एक எழுந்தாலும் चीज में அதனால் பரவாயில்லை. रहता உங்களுடைய है எண்ணம், வார்த்தைகள், nothing new தொடர்புகள் में மற்றும் न உறவு क्वेश्चन முறைகளில் और न எதுவுமே புதிதல்ல आश्चर्य। என்பது விஷயம் तो இருக்க इसी வேண்டும். पाठ को रिवाइज பொதுவாக करके ஏன் हम என்ன दोनों என்ற கேள்வி ஏதாவது புதிதாக मास्टर இருக்கும்போது வரும். सर्वशक्तिवान की இந்த स्टेज पर எதுவுமே स्थित புதிதல்ல रहो। அப்படிங்கிற ஒரு விஷயம் मास्टर எந்த सर्वशक्तिवान கேள்விகள் அல்லது அது ஒரு अद्वितीय அதிர்ச்சியாக இருந்தாலும் அதை முடித்துவிடும். माया நீங்கள் अंदर से மாஸ்டர் बिल्कुल ही சர்வசக்திவான், शक्तिहीन நீங்கள் है வெற்றி ரத்தினம். उसका இந்த बाहर का விஷயத்தை रूप நீங்கள் देख கொண்டிருக்கும் போது घबराओ மாயா नहीं முற்றிலுமாக சக்தி उसको जिंदा இழந்தவளாகி समझ விடுவாள். எதை मूर्छित न கண்டும் हो நீங்கள் जाओ பயப்பட வேண்டாம். माया வெளிப்புற मूर्छित மாயாவின் ரூபத்தை हुई பார்த்து पड़ी நீங்கள் है அச்சம் கொள்ள வேண்டாம். लेकिन कभी நீங்கள் कभी உணர்வற்றவர்கள் शक्ति ஆகிவிடக்கூடாது, देखकर அதாவது மயக்கம் मूर्छित அடைஞ்சிடக்கூடாது. हो जाते மாயாவை हैं பார்க்கும்போது மாயா अच्छा आगे की மற்றவர்கள் नींद மாயால शांति மயங்கி இருப்பதை நீங்க ओम பார்க்கும்போது शांति நீங்களும் கூட சில நேரத்துல அப்படி ஆயிடுறீங்க. நீங்க ஆனா तेरी மயக்க நிலைக்கு मीठी போகக்கூடாது. முரளி मुरली நாளை की மீண்டும் தொடரும். धूम ஓம் சாந்தி. सुन करके मन हर्षाए हो सुन करके मन हर्षाए அவ்யக்தி பயணம், ஆதிரத்தினங்களின் பகிர்வு. जब डबल विदेशी தாதி ஜானகி சொல்லுவாங்க, पहले आना இரட்டை शुरू हुआ வெளிநாட்டவர்கள் மதுபனுக்கு வர तो ஆரம்பிச்சாங்க. कईयों को அநேகமான दीदी की दृष्टि வெளிநாட்டவர்கள் से बाबा का பாபாவினுடைய अनुभव हुआ। அனுபவத்தை தீதியினுடைய மன்மோகினி தீதியினுடைய जब अभी திருஷ்டியின் மூலம் माँ பெற்றார்கள். दीदी का दिन आता है ना, இப்பொழுதும் கூட जिनको दीदी தீதியினுடைய से दृष्टि நாளாக का अनुभव हुआ இருக்கின்றது. है ना, उनको सुनाते யாருக்கு हैं। இந்த அனுபவம் இருக்கிறதோ அவர்கள் மற்றவர்களோடு இந்த चाहे அனுபவத்தை बड़ी है பகிர்ந்து चाहे छोटी கொள்ளுங்கள். है निक्का है யாராவது दीदी की दृष्टि से இளையவர்களாக இருந்தாலும் निक को काटने முதிர்ந்தவர்களாக के लिए सही இருந்தாலும் பிரதர் நிக்காக இருந்தாலும் नशा है அவர்களுக்கும் मैं தீதி निक கிட்ட नहीं இருந்து அந்த அனுபவம் கிடைச்சது. அவர்கிட்ட அந்த ஆன்மீக போதை तो இருக்கிறது. நான் ईमानदारी सीखना हो பாபாவினுடைய तो दीदी கழுத்து से மாலையாக இருக்கின்றேன் அப்படிங்கிற ஆன்மீக போதை वफादार இருக்கு. बनना हो तो दीदी से सीखो உங்களோட உங்கள்கிட்ட मलिक पावन நேர்மை पुराण இருக்குன்னு சொன்னா நீங்க அதை செய்ய முடியும். நீங்க ஒரு जब दिल में एक லாயல் बाबा அப்படின்னா दूसरों में कोई है तो நம்பிக்கைக்கு ड्रामा பாத்திரமானவர் एक्टिवेट है ஆகணும் அப்படின்னா நீங்க उसके தீதி கிட்ட कल्याण இருந்து அதை समाया கத்துக்க हुआ முடியும். है உங்களுடைய இதயத்துல ஒரே ஒரு आपको பாபா, सेवा வேறு क्या யாரும் करनी இல்லை है அப்படிங்கிற போது அதுல सेवा உங்களுக்கு क्या நன்மை करनी இருக்க है முடியும். எந்த விதமான சேவையை நாம் செய்ய வேண்டும்? तो मैं बाबा के अव्यक्त होने के बाद பாபா அவ்யக்தமான दीदी பிறகு தீதி मेडिटेशन தியானத்துல हाल में அமர்ந்து दृष्टि திருஷ்டி देती थी கொடுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல आज திருஷ்டியை मैं தீதி कहती दीदी கொடுப்பாங்க. इतना நான் समय दृष्टि देती है என்கிட்டயே நான் என்ன मुझे சொல்வேன் அப்படின்னா, हाँ, தீதி अनुभव அப்படிப்பட்ட करके देख லாங் திருஷ்டி, அதாவது நிறைய நேரத்துக்கு தீதி मुझे तो திருஷ்டி कहती கொடுக்குறாங்க. क्लास நானும் கூட அதை முயற்சி பண்ணணும், அனுபவம் दीदी பண்ணணும்னு நான் दृष्टि எனக்கே சொல்லிப்பேன். मैंने நான் भले 1 घंटा என்னை क्लास கிளாஸ் कराया கொடுக்க उस சொல்லுவாங்க, आश्रम தீதி में திருஷ்டி एक கொடுப்பாங்க. घंटा दृष्टि நான் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு क्या கிளாஸ் करूं கொடுத்தா கூட पंजाब में தீதி ஒரு बदाल मुझे कहेगा ஒரு तू மணி நேரம் क्लास कराओ திருஷ்டி அப்படி சிறப்பானதாக फिर இருக்கும். कहती பஞ்சாப்ல கூட என்ன दीदी दृष्टि சொல்லுவாங்க, நீங்க கிளாஸ் கொடுங்க, தீதி திருஷ்டி கொடுக்கட்டும்னு சொல்லுவாங்க பஞ்சாப்ல கூட. तो अभी ऐसा हमको भी அதனால இப்போ நம்முடைய திருஷ்டி दृष्टि என்பதும் ऐसी கூட हो அப்படிப்பட்டதாக ஆக வேண்டும். वाणी நம்முடைய ऐसी வார்த்தைகள் हो அப்படி இருக்கணும், कर्म செயல்களும் ऐसा हो தந்தையை जो பின்பற்றுபவர்களாக फॉलो இருக்க வேண்டும். कर्म में मेरा बाबा நம்மளுடைய तो காரியங்களில் सिखाया जैसे चल रहा பாபா है நமக்கு எதை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட செயல்கள் இருக்க வேண்டும். गोपी दीदी मस्तानी की गाथा बड़ी सुहानी है। मस्तानी दीदी मनमोहिनी, मीठी दीदी मनमोहिनी हो, मीठी दीदी मनमोहिनी की प्यारी सी कहानी है।
Om Shanti. Stay in the volcanic stage and experience powerful remembrance. Heart, mind, and ஜுவாலாரூப intellect ஸ்திதியில் இருந்தவாறு சக்தி connected வாய்ந்த to the நினைவை Father. அனுபவம் செய்யுங்கள். In order இன்றைய to தலைப்பு make your இதயம், மனம், remembrance புத்தியும் powerful, தந்தையின் தொடர்பில் while இருப்பது. going into இன்றைய any இஷாரா, expansion, எந்த ஒரு let your விரிவாக்கத்திற்கு practice of the செல்லும் stage முன்னர் of the நீங்கள் essence நினைவை be சக்தி மிக்கதாக ஆக்க always. வேண்டுமாயின் In the சாராம்ச ஸ்திதியின் expansion, பயிற்சியும் do not forget எந்த the விதத்திலும் essence. குறைவடையக்கூடாது. Eat, drink, விரிவாக்கத்தில் and do சாராம்சத்தை service, மறந்து விடாதீர்கள். but do not forget to உண்ணுங்கள், be பருகுங்கள், detached. சேவை செய்யுங்கள், ஆனால் Spiritual பற்றற்று இருப்பதை endeavor மறக்காதீர்கள். means to ஆன்மீக have முயற்சி powerful என்றால் remembrance சக்திமிக்க and நினைவை to be in கொண்டிருப்பதும் constant இதயத்தின் உறவு relationship முறையை of the சதா heart தந்தையுடன் with the கொண்டிருப்பதும் ஆகும். Father. ஆன்மீக முயற்சி Spiritual என்றால் endeavor யோகத்தில் does அமர்ந்திருப்பது not மாத்திரம் mean அல்ல, just to study ஆனால் yoga, but just as you பௌதீகமாக sit அமர்ந்திருப்பதைப் physically, போன்றே உங்கள் இதயம், similarly, மனம், புத்தியும் your தந்தையின் heart, தொடர்பில் mind, இருப்பதுடன் and intellect சதா should be அவருடனேயே connected to the அமர்ந்திருப்பதாகும். Father இத்தகைய and ஒருமைப்பாட்டை constantly கொண்டிருந்தாலே sitting with Him. ஜுவாலை Such ஏற்றப்படும். concentration will ignite the flames. Om Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Welcome to Vikti Parivar. வெற்றி Today's day பரிவாருக்கு உங்களை 31st. வரவேற்கின்றோம். இன்றைக்கு Stay நாள் in the 31 volcanic stage and experience powerful ஜுவாலாரூப remembrance. ஸ்திதியில் Today's நிலைத்திருந்தவாறு topic, சக்தி வாய்ந்த heart, நினைவை mind, அனுபவம் and செய்யுங்கள். இன்றைய intellect தலைப்பு connected இதயம், to the மனம் Father. மற்றும் புத்தி இதய Now, தந்தையோடு we will தொடர்பில் listen to இருப்பது. Mohini Didiji. இப்பொழுது நாம் மோகினி தீதிஜி கூற இருப்பதை கேட்கலாம். Om Shanti. Happy Sadguruvar to everyone. ஓம் சாந்தி. அனைவருக்கும் சத்குரு தின வாழ்த்துக்கள். I've been thinking a little bit on heart, mind, and intellect. இதயம், மனம், புத்தியை பத்தி நான் Mind கொஞ்சம் has சிந்திச்சேன். thought, மனதிலே எண்ணங்கள் இருக்கு. and intellect has power to discern. புத்திக்கு பகுத்தறியும் சக்தி என்பது But the இருக்கு. feelings, ஆனால் இந்த உணர்வுகள் அப்படிங்கிற அந்த now you will விஷயம் find that how நீங்க when வந்து பார்க்க you worry, முடியும். let's say your mind has lot of thoughts of worry. இப்ப வந்து உங்களுக்கு affects நிறைய heart கவலையான எண்ணங்கள் இருக்கு அப்படின்னா அது நிச்சயமா உங்களுடைய or இதயத்தை you are பாதிக்குது stressed இல்லையா? or something. இல்ல It உங்களுக்கு affects ஒரு the மன heart, அழுத்தம் physical இருக்குன்னா heart I'm அதுவும் talking கூட about. உங்களுடைய ஸ்தூல இதயத்தை வந்து பாதிக்குது. And if your intellect or your head, your உங்களுடைய intellect is புத்தி also உங்களுடைய tired, புத்தி என்பது fighting it களைப்படைஞ்சிருக்கு, too much, whatever way, ரொம்ப ரொம்ப அதிகமான affects the விஷயங்கள் mind. உங்க வாழ்க்கையில இருக்கு அப்படின்னா அது There is வந்து this இப்படி இருக்குன்னா connection அது உங்களுடைய மனதையும் of பாதிக்குது. ஸோ what இந்த is தொடர்பு within the அப்படிங்கிறது soul இருக்கு. and then with the body. ஆத்மாக்குள்ள இருக்கிற விஷயமும் இதயம் உடல்ல இருக்கு. இந்த ரெண்டும் So வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு feelings, தொடர்புடையது, பாதிக்குது, feelings are ஒன்று மற்றொன்றை important. பாதிக்கிறது. இந்த உணர்வுகள் நம்மளுடைய ஃபீலிங்ஸ் But இருக்கு then, இல்லையா, அது as I said, பாதிப்படையுதான, அது mind முக்கியமானது and இல்லையா? intellect are part of the soul, மனம், புத்தி and ஆத்மால brain இருக்கிற and the heart விஷயம், part of the body. மூளையும் இதயமும் But உடல்ல இருக்கு. sometimes we don't realize that how சிலப்போ every வந்து நாம thought which உணர்றது is இல்ல. created நாம has ஒவ்வொரு effect on the எண்ணம் body in some way உருவாக்கப்படுவதும் or other. உருவாக்கும் ஒவ்வொரு எண்ணமும் உடல்லையோ எங்கேயோ ஒரு And that is பாதிப்பை why these days ஏற்படுத்துகிறது. I like அதனாலதான் yesterday இந்த when Baba நாட்கள்ல said, நேத்து கூட don't பாபா waste சொன்னது எனக்கு energy, பிடிச்சிருந்தது. நீங்க உங்களுடைய ஆற்றலை வீணாக்காதீங்கன்னு சொன்னார். so எனர்ஜின்னா that ஆற்றல். energy is accumulated, சோ which will அந்த increase ஆற்றலை your நாம power to discern. சேமிக்கும் போது அது உங்களுடைய பகுத்தறியும் சக்தியை அதிகப்படுத்தும். And we need that. That is most நமக்கு அது important, வேணும் right? இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியமானது இல்லையா? மிக So முக்கியமானது பகுத்தறியும் சக்தி. it's a very common saying. இது வந்து ரொம்ப ஒரு பொதுவான ஒரு விஷயம். In என்ன Hindi சொல்றோம் especially, அப்படின்னா, दिल लगा के करो. ஹிந்தியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, That means do it with feelings, உங்களுடைய do it with love. உணர்வுகளோட எதை செஞ்சாலும் அன்போடு செய்யுங்க. So நல்ல love ஒரு is in the ஃபீலிங்ஸ் heart. உணர்வுகளோடு They செய்யுங்க. ஏன்னா always show இதயத்துல அன்பு தான் in the இதயத்துல இருக்கு heart. இல்லையா?
And that is எப்போதும் என்ன love. பண்ணுவாங்க, ஹார்ட்டை காட்டும் போதே So anyway, இதயத்தினுடைய it's படத்தை a காட்டும் போதே என்ன சொல்லுவாங்க, combination அன்புன்னு of சொல்லுவாங்க soul and இல்லையா? body together, right? சோ எங்கேயுமே வந்து So ஆத்மா Baba is உடல் saying that இரண்டுமே சேர்ந்து இருக்கிறத வந்து காட்டுறாங்க இல்லையா? சோ பாபா என்ன சொல்றாங்க heart, அப்படின்னா, mind and intellect இதயம் மனம் புத்தி connected to the எப்பொழுதும் Father. தந்தையோடு தொடர்புல இருக்கணும். So Baba says, in order அதுதான் to make தலைப்பு. பாபா your சொல்றாங்க, remembrance powerful, உங்களுடைய நினைவை நீங்க சக்திசாலி ஆக்கணும் அப்படின்னா, because remembrance also could be ordinary, could be ஏன்னா very powerful. நினைவும் What கூட is important, Baba says, சாதாரணமானதாக கூட that இருக்கலாம். ஆனால் பாபா என்ன சொல்றாங்க அப்படின்னா, while going into any expansion, நீங்க எந்த ஒரு விரிவாக்கத்துல போறதுக்கு முந்தியும் Baba says, let your practice be, உங்களுடைய பயிற்சி let என்பது your practice be உங்களுடைய பயிற்சி என்பது to be a senseful. சாராம்சத்துல இருக்கிற அந்த பயிற்சி வந்து உங்களிடம் When இருக்கட்டும். we are saying சாராம்சம்னா something, பெருசெல்லாம் சின்னதாக்கிடணும், அதுதான் சாராம்சம். எந்த I find விஷயத்திலையும் அதிகம் sometimes உள்ள people போகக்கூடாது. really சில talk வாட்டி வந்து lot நான் சொல்வேன், சிலப்போ நான் பாக்குறப்ப about மக்கள் themselves, ரொம்ப about ஜாஸ்தி this, பேசுறாங்க, தங்களை பற்றியோ அல்லது but then we விஷயங்களை have to பற்றியோ be ரொம்ப ஜாஸ்தி careful பேசுறாங்கன்னு தீதி that சொல்றாங்க. அப்போ we நாம should be ஜாக்கிரதையா essential இருக்கணும். and not நாம going into the சாராம்சத்துல expansion. பேசணும், எதிரையுமே Baba வந்து says, do விரிவாக்கத்துல not நாம forget, போகக்கூடாது. while பாபா going in சொல்றாங்க, expansion, do not forget நீங்க the essence. விரிவாக்கத்துல போற போது So let நீங்க me repeat சாராம்சத்தை that மறந்து really you விடக்கூடாது want to அப்படின்னு know சொல்றாங்க. அப்ப நம்ம சில what is பேர் your பேசும்போது thought. என்னதான் So சொல்ல Baba வரீங்க says அப்படின்னு that நம்ம கேக்குறோம். ஏன்னா eat, அவங்க ரொம்ப drink விரிவாக்கத்துல போறாங்க. and do அப்ப service. பாபா சொல்றாங்க, நீங்க Eat, சாப்பிடுங்க, drink and do குடிங்க, service, சேவா but do பண்ணுங்க, not forget ஆனா to be detached. பற்றற்றவராக இருப்பதை மறந்துடாதீங்க, Hmm. விடுபட்டு இருப்பதை மறந்து Very விடாதீர்கள். important, right? To be இது ரொம்ப முக்கியம் detached while இல்லையா? doing it. காரியத்தை செய்யும் பொழுது நீங்க Spiritual effort விடுபட்டவர்களாக means, இருக்க Baba வேண்டும். says, to have powerful remembrance. சக்தி வாய்ந்த நினைவை நீங்க அனுபவம் Tomorrow பண்ணணும். morning, Amrit Vela, சோ நாளைக்கு அமிர்த powerful வேளையில remembrance. See the சக்தி வாய்ந்த difference. நினைவை நாம Powerful அனுபவம் செய்யணும். remembrance, அப்போ and நாம Baba வித்தியாசத்தை says பார்க்கணும். to be in a பாபா இஷாரால என்ன சொல்றாங்க அப்படின்னா, constant relationship, எப்பொழுதும் ஒரு like the connection with Baba, in a constant பாபாவோடு அந்த relationship. தொடர்புல So Baba நாம says, இருக்கணும். so when there is powerful, then it's constant. So powerful remembrance will create சக்தி வாய்ந்த constant அந்த நினைவு remembrance. அப்படிங்கிறது Baba says தொடர்ச்சியான ஒரு spiritual நினைவை வந்து seva or உண்டாக்கும். spiritual effort does not ஆன்மீக mean சேவை just to அப்படின்னு sit in சொன்னா yoga. வெறுமனே ஒரு யோகால அமர்ந்திருப்பது Some people மட்டும் do இல்ல. so many yogas, it's சில பேர் good, வந்து but not transformation is not visible. நிறைய யோகா பண்றாங்க, ஆனா மாற்றம் என்பது then I say that தென்படக்கூடியதாக இல்லை. actually if you have அப்ப good நான் yoga என்ன every சொல்வேன்னா, day, நீங்க ஒவ்வொரு நாளுமே நீங்க நல்ல you will யோகா be பண்றீங்க more clear, அப்படின்னா you will be நீங்க more இன்னும் உங்ககிட்ட elevated, நிறைய தெளிவு ஏற்படும், you will be more loving. நீங்க இன்னும் It should visible, அன்பானவர்களாக no? Baba's ஆகுவீங்க. qualities, ஏன்னா அது Baba's வந்து virtues. தென்படணும். The பாபாவினுடைய spiritual குணங்கள் effort உங்ககிட்ட is not தென்படணும். to just sit in சோ yoga, ஆன்மீக முயற்சி but Baba அப்படின்னா says, வெறுமனே யோகத்துல அமர்ந்திருப்பது மட்டுமல்ல. ஆனால் mm, பாபா சொல்றாங்க, so Baba says it's not just you sit physically, நீங்க வெறுமனே as you யோகத்துல sit அமர்ந்திருப்பது physically, மட்டும் இல்ல ஆன்மீக similarly, முயற்சி அப்படின்னா, எப்படி நீங்க வந்து your ஸ்தூலமா உட்கார்ந்திருப்பீங்களோ heart, அது mind போலவே and உங்களுடைய intellect should also மனம் be புத்தி connected. மற்றும் இதயம் கூட ஒரு We sit, தொடர்புல இருக்கணும். but what is needed is ஆனா heart, என்ன mind and தேவையாக இருக்கு intellect to be அப்படின்னா, connected. மனம் புத்தி So சுபாவம் Baba says connected to one தந்தையோடு Father தொடர்பில் இருக்க and வேண்டும். constantly being with Him. Powerful remembrance, consistent, சக்திசாலியான நினைவு, and to be with தொடர்ச்சியான Him. இருப்பது, So Baba says பாபாவோடு that இருப்பது. such concentration
Just imagine your concentration will, Baba says, மன ஒருமுகப்பாடு இருக்க வேண்டும். uh, will ignite the flame. So what is the flame? Concentration will ignite the flame. No, because Baba is clarifying every day still what is igniting that flame, Jwala. ஸோ அந்த What is bringing ஜுவாலாமுகியில அந்த ஜுவாலையை What is ஏற்றுவது என்ன? making you உங்களை எது volcanic? சக்திசாலியாக்கும்? எந்த விஷயம் யோகத்தை சக்திசாலியாக்குகிறது, like a ஜுவாலா good ரூபமாக்குகிறது flame. அப்படிங்கறது சொல்றாரு. When அப்ப Baba ஒரு says fire of நல்ல yoga, ஒரு ஜுவாலை அங்க so it இருக்கும். burns, no? ஸோ நல்ல அந்த தீ Like a பிழம்பு journey விட்டு of எரியுது yoga, அப்படின்னா அங்க same is வெளிச்சம் fire. ஜாஸ்தியா இருக்கும் இல்லையா? So powerful remembrance, ஸோ powerful yoga. சக்திசாலியான நினைவு, That means your சக்திசாலியான heart, your யோகம், mind and intellect அதாவது உங்களுடைய இதயம், concentrated மனம், on புத்தி Father. என்பது And ஒரே that will ஒரு create a தந்தையோடு powerful yoga. தொடர்பு பட்டிருக்கும் I think பொழுது we அது all need to சக்திசாலியான யோகத்தை pay உருவாக்கும். நாம் attention. அனைவரும் அதற்கு கவனத்தை கொடுக்க வேண்டும். Also, Didi's history. Tomorrow is the last day. Then August is Dadi Prakash நாளைக்கு Mani. கடைசி நாள், அதாவது ஜூலை 31. அதன் பிறகு No, பிரகாஷ் when I தாதியினுடைய use the நினைவு word மாதம் வரும். Didi or Dadi, தீதி I அல்லது think like in தாதிங்கிற வார்த்தையை நான் Laukika, பயன்படுத்தும் we talk போது about my லௌகீகத்துல grandfather நாம said எப்படி this, my பேசுறோம், this one நம்முடைய said தாத்தா this, இதை no? சொன்னாங்க, என்னுடைய இவங்க So சொன்னாங்க, Dadis பெரியவங்க and இப்படி they are சொன்னாங்க also அப்படின்னு our நாம சொல்றோம். ancestors. தாதிகள் எல்லாமே So as நம்முடைய we talk of that மூதாதையர்கள். thing, we talk about நாம Didi was like that, Dadi was like that. தாதி இப்படி இருந்தாங்க, So தீதி இப்படி feeling of இருந்தாங்க that நம்ம சொல்றோம். relationship அந்த with the உறவு முறையை ancestral நாம souls, which is very, very மூதாதையர் important. ஆத்மாக்களோடு உணர்வது ரொம்ப ரொம்ப அவசியமான Okay. முக்கியமான Om விஷயம். Shanti. ஓம் சாந்தி. Om Shanti. Thank you. Such a இன்றைக்கு beautiful book message பாபாவினுடைய today. So today is அழகான July போக் 30th. மெசேஜ் This is செய்தியினுடைய the essence of book ஒரு message from சாரம். today. தந்தை Like பிரம்மாவை Father போல் Brahma, எப்பொழுதும் always மலர்ச்சி remain உடையவராகவும் cheerful and மிகவும் very sweet. இனிமையானவராகவும் இருங்கள். Charge your battery to உங்களுடைய create a powerful பேட்டரியை நீங்கள் atmosphere. சக்தி ஊட்ட வேண்டும். இதன் மூலம் Baba says சக்திசாலியான each child வாத்தாவரன், has an அதாவது உங்களை island, சுத்தி இருக்கும் அந்த சூழலை extremely உருவாக்குங்கள். valuable. முதல்ல Each பாபா சொல்றாங்க, child பாபா should ஒவ்வொரு also see குழந்தையையும் ஒரு their வைரமாக own பார்க்கின்றார். value. அதி முக்கியத்துவம், Like மதிப்பு Father Brahma, வாய்ந்ததாக ஒவ்வொரு குழந்தையும் remain பாபா பார்க்கின்றார். constantly ஒவ்வொரு cheerful குழந்தையும் கூட தன்னுடைய and சொந்த மதிப்பை very அறிந்திருக்க sweet வேண்டும். in your thoughts, தந்தை words, பிரம்மாவை போல் drishti, தொடர்ந்தும் மலர்ச்சி and உடையவராகவும் everything, மிகவும் இனிமையானவராகவும் உங்கள் as எண்ணங்கள், well as சொற்கள், being a திருஷ்டியில் permanent, இருங்கள். அனைத்திலும் இது இருக்க create வேண்டும். such a மலர்ச்சி powerful மற்றும் atmosphere மிகவும் இனிமையான that தன்மை. it can touch the அதன் hearts of கூடவே others. ஒரு கர்மயோகியாக To do இருப்பதன் கூடவே this, தொடர்ந்தும் first சக்திசாலியான வாத்தாவரணை charge your உருவாக்குங்கள். battery அது hourly மற்றவர்களின் by இதயத்தை தொட முடியும். going இதற்கு நீங்க என்ன into செய்யணும் அப்படின்னா, silence உங்களுடைய பேட்டரியை நீங்கள் that creates சக்தி powerful ஊட்டணும். vibrations. ஒவ்வொரு மணி நேரமும் Second, மிகவும் ஆழமான have மௌனத்தில் sweet, இருப்பதன் lovely மூலம் சக்தி drishti வாய்ந்த between அதிர்வலைகளை yourselves. உருவாக்குங்கள். இரண்டாவது, மிகவும் இனிமையான Always அன்பு மிக்க remember திருஷ்டியை success is உங்களுக்குள் your கொண்டிருங்கள். birthright. ஒருவர் மற்றவருக்கு இப்படிப்பட்ட திருஷ்டியை கொண்டிருங்கள். எப்பொழுதும் நினைவில் கொள்ளுங்கள், வெற்றி உங்களது பிறப்புரிமை. இதுவே இன்றைய போக் மெசேஜினுடைய சாரம். விசேஷமான வகுப்பு. So we having ஒவ்வொரு நாளும் பிரதர் this சார்லியினுடைய விசேஷ opportunity வகுப்பு இருக்கிறது. இது as நியூயார்க் டைம் Charlie காலையில is இருக்கும். in Peace Village. He has ஸோ இது come for முரளி a கிளாஸ் retreat 7 மணிலிருந்து 7:45 and வரை together with தினமும் that, முரளி கிளாஸ் Avyakta Parivar இருக்கும். is also நியூயார்க் டைம் காலையில 7 conducting மணி for டு this 7:45. class every morning. அதை தொடர்ந்து Next few 7:45 days மணிக்கு he will be பிரதர் in Peace சார்லியினுடைய Village. The வகுப்பு next few இருக்கும். days we'll be connecting Avyakta Parivar மொழிபெயர்ப்பு to Peace இருக்கு அப்படின்னு Village to listen போட்டிருக்காங்க. to his யாரும் classes. தமிழ் The செய்றாங்களான்னு program will தெரியல. be every பட் morning. இங்கிலீஷ்ல Of course, அவர் Amrit Vela, பேசுவார். 3:30 a.m. to 4:45 a.m. and then 6:30 to 7. நம்முடைய கால அட்டவணையில் எந்த We மாற்றமும் have இல்லை. இது meditation காலையில morning நடக்குது. class from சார்லி 7 to பாயோடைய கிளாஸ் எல்லாம் 7:45 காலையில நடக்குது. and then
அதாவது 7:45 நியூயார்க் hours, டைம் Charlie காலையில. Bhai will be giving class and will connect Avyakti Parivar so that அவ்யக்தி everyone பரிவார் can ஜூம்லேயே listen வந்து to his நீங்கள் ஜாயின் class பண்ண and முடியும். you have translation பிரதருடைய available கிளாஸில் in இங்கிலீஷில் the வந்து evening நீங்கள் for கேட்கலாம். 5:30 p.m. Avyakti Children Muli class